என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம இங்க என்ன நடக்குது? So they like somebody goes speak. I went, I spoke, okay. I given one live press interview which makes me more. That's என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நான் கேக்குறேன். படத்துல பிளாக்ல நான் யாருமே பேச சொல்ல. படத்துல பிளாக் ஐயோ என் அண்ணா கூட நம்ப மாட்டாரு. அதுக்கே பாவம் விடுறாரு. தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு தாவேகா சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடியவர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டது கைது. சரி, அங்க போராடினவங்க மேல தப்பு இல்லாம போலீஸ் வந்து இந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு, அதை நம்ம வந்து கண்டிப்பா கண்டிச்சுக்கணும். பட் சாமியே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து அபிஷியல் காக்ரோச் ஜனதா பார்ட்டியா அவரோட அந்த ஃபவுண்டர் நினைக்கிறேன் அபிஜித் திபே, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நாங்க வேற எங்கேயுமே கூப்பிடலங்க, டெல்லியில இருக்கிற அந்த ஜந்தர் மண்டர் அந்த இடத்த தவிர வேற எங்கேயுமே நாங்க வந்து கூப்பிடல. We received that some goons may have been sent to other parts of the they are not with the CJP. டெல்லியிலேயே கூப்பிடாதவங்கள நம்ம தமிழ்நாட்டுல இதுதாண்டா சாக்கு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போராடுறது. உண்மையாலே மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் அவங்க போராடுறாங்கன்னா அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா ஓகே, we should support. பட் அங்க வந்து பேன் நீட்டை பத்தி பேசல, ஃபேர் நீட் அண்ட் ஒரு 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. சரிங்களா, இவங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யணும் ஒரு இதுல போராடுறாங்க. சரி ஓகேங்க, அது கூட பிரச்சனை இல்லைங்க. போராடுறவங்க அங்க போயிட்டு எதுக்கு ராவணமவண்டா விஜய் அவர்களை விட ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டா நான் அதை பெருமையா சொல்றேன் அப்படின்ட்டு எதுக்கு அவங்களே பெருமை பீத்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரியலையா? அங்க ஒரு போராட்டம் நடக்குதுன்னா சம் என்டர்டைன்மெண்ட் should be there. பட் இது வந்து மக்களுக்கான போராட்டமா இல்ல மக்கள் விரும்பும் ஆட்சி கவிழணும்னு ஒரு நடத்துற ஒரு போராட்டமானு எனக்கு லைட்டா சந்தேகம் வருதுங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், அவங்க வந்து நீட் வேணாம், வந்து பேன் நீட் இஸ் த சொல்யூஷன், ஃபேர் நீட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட் அப்படின்றாங்க. அண்ட் நான் என் கதையை அப்புறமா வேற ஒரு வீடியோல சொல்றேன். பட் இவனுங்க பாருங்க, இதான் சாக்குன்ட்டு மோடியை நீங்க பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கிறவங்கடா, மோடியன் விஜய் விட அதிக முறை பிரஸ் வைத்திருக்குன்னு அவங்க சொல்றது இவனுங்க பெருமையா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பரா அந்த பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அமைதியான முறையில போராட்டம் பண்ணி இருந்து போலீஸ் வந்து இந்த கை கால் உடைக்கிறது அப்படிலாம் பண்ணியிருந்தா அது தப்பு தாங்க. அண்ட் டெல்லியில என்னென்னமோ நடக்குது, அது நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ நான் பேசி பெருசாக எதுவும் ஆக போறது இல்லைனால நான் அதை பேசல. பட் அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஒன்று மட்டும் தெளிவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வி ஷுட் ப்ரொடெஸ்ட் ஃபார் பேன் நீட், நாட் ஃபேர் நீட். ஓகே, வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுடனே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறது தானே. இங்க வா. ஐயா யாருக்காரப்பே